ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரேல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து வீரேவோட செக்ஷன் எல்லாத்தையுமே வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வீரே ஃபார் ஸ்கெட்சப் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் எல்லாமே இருக்குது. இந்த ஐக்கான் இல்லாமல் வீரே லைட்டிங்க்கு தனியாக ஒரு கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. வீரே ஆப்ஜெக்ட் தனியாக வச்சுக்கலாம். இது வந்து வாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக வீரேல நீங்கள் ரெண்டரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இமேஜுக்கே வந்து எவ்வளோ டைம் ஆகுது. அதுவே வாண்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஆக்சுவலாக கர்சர் வைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்ட் சாய்ஸ் வாண்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதுலேயும் குறிப்பாக வந்து ஆர்டிஎக்ஸ் கார்டு ஜிடிஎக்ஸ் கார்டுன்னு பிரிப்பாங்க. அதில் ஆர்டிஎக்ஸ் கார்டு மினிமம் 5 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் வாண்டேஜ் வந்து ஒர்க் ஆகும். அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த வாண்டேஜ் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இதில் இருக்கிற ரெண்டரிங் நீங்கள் வீடியோ அவுட்புட் வந்து 1 minute 2 minutes 5 minutes நீங்கள் போட்டாலும் வாரக்கணக்கில் எல்லாம் ரெண்டர் ஆகாது. ஸ்பீடாக வந்து உங்களால் வந்து ரெண்டர் எடுத்துட முடியும். ஸ்பீடாக இப்போ ஒரு 4K ரெண்டரிங் எடுக்கிறீங்கன்னா ஒரு இமேஜுக்கே வந்து நம்மளுக்கு 1 hour 1.5 hour பக்கத்தில் ஆகும். பட் வாண்டேஜ் இருந்துச்சுன்னா 2 minutesலேயே வந்து அழகாக வந்து எடுத்துடலாம். அதுதான் வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணால் வாண்டேஜ் யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது வாண்டேஜ் யூஸ் ஆகாது. ஜஸ்ட் இதை நான் டபுள் கிளிக் மட்டும் பண்ணுறேன். இந்த வாண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரேல ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. வீரே ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு மாடலாக தான் வந்து நம்மளுக்கு வியூ போர்ட்டில் வந்து பார்க்க முடியும், ரெண்டர் எலிமெண்ட்டில் பார்க்க முடியும். இந்த வீரே ஆப்ஜெக்ட் இல்லாமல் வீரே லைட் ஆகட்டும், இங்கே இருக்கிற இந்த இதெல்லாமே வந்து ஒரு யூட்டிலிட்டிஸாக தான் வந்து பார்க்க முடியும், ஃபீச்சர்ஸாக தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த வீரே ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து இன்ஃபினிட்டி பிளைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிரவுண்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டாலே போதும், நம்ம கர்சரில் வந்து கிரியேட் ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பிளைன் தானே சொன்னேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன், கிளிக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்டை எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம வீரே பிளைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்களா, இதை வந்து நம்ம மூவ் டூல் வச்சுட்டு கரெக்டாக கீழே இறக்குனாலும் கூட நீங்கள் கீழே கொண்டு போய்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மூவ் டூல் அப்படிங்கிறது எம்மை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் மேலே கீழே கரெக்டாக இப்போ நான் வந்து இந்த அதாவது ஓரளவுக்கு பாதி வைக்கலாம், இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா கேமரா வியூ போனோன்னா நான் சீன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நம்ம கேமரா வியூக்கு போயிடும். இப்போ கேமரா வியூ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு வந்து சீன் தெரியணும், அதனால் இந்த இன்ஃபினிட்டியாக இருக்க அந்த ஏரியாவையும் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கேமரா வியூவை அப்டேட் பண்ணணும். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், வெளியே வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த சீனுக்கு தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி, இந்த வீரே பிளைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக தான் வந்து யூஸ் ஆகும். இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டரிங் அவுட்புட்டில் தான் நம்மளால் பார்க்க முடியும். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து மாடல் க்ரியேட் பண்ணுங்கள், ரெண்டாவது கேமரா வைங்க, மூணாவது லைட்டிங் வைங்க, இதுக்கப்புறம் தான் வந்து மெட்டீரியல் அப்படிங்கிறது அப்ளை பண்ணணும். மொத்தம் 4 விஷயம் வந்துருச்சுங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மாடலிங்னு ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேமரா வைப்பீங்களா, அந்த கேமராவுக்கு வந்து பர்ஃபெக்டான அவுட்புட் பிரிண்டிங் சைஸ் வந்து நம்ம பார்ப்போம். A4 சைஸா, A3 சைஸா, A5 சைஸா, இல்லை வந்து HD ஃபுல் HD 4K 8K அந்த மாதிரி சைஸ் எல்லாம் வந்து ஹரிசாண்டலாக வேணுமா, போர்ட்ரேட்டாக வேணுமா, வெர்டிகலாக வேணுமா, அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கே பார்க்க முடியும், அவுட்புட் மென்ஷன் பண்ணுற இடத்துல தான், கேமராவில். இங்கே வந்து கேமராங்கிறது நார்மலாக ஒன்று கிடையாது, டேரெக்டாக சீன் வச்சு தானே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம கேமரா சூஸ் பண்ணோன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீரே அப்படிங்கிற ஒன்று தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வீரேவோட அசட் எடிட்டார், வீரேவோட ரெண்டர் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கே வீரே ஃபார் ஸ்கெட்சப் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கும். இந்த டேபில் ஃபஸ்ட் ஐக்கானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரே அசட் எடிட்டார் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி அசட்ஸ் எடிட்டார் வந்துடும். இங்கே ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிக்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மெட்டீரியல், செகண்ட் ஒன்று லைட்டிங், ஜாமெண்ட்ரி, டெக்ஸ்சர். ஓகேங்களா. இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத டிக்கை எடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ ஏதாச்சும் ஒன்று தான் செலக்ட் பண்ணேன், அந்த செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு இங்கே வியூ ஆகும். ரெண்டெண்ணம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் தான் வரும். இப்போ நான் இங்கே மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிட்டேன். மெட்டீரியல் இல்லாமல் இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது ஒரு ரெண்டரிங்காக தானே பார்த்தோம்.
அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட அவுட்புட் சைஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் இருக்குது, வெர்டிகலாக இருக்கிறதா இல்லை வந்து ஹரிசாண்டலாக இருக்கான்னு. அதை எங்கே பார்க்கலாம்னா ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரெண்டர் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சேவ் ஃப்ரேம் வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ண வியூவை வந்து பார்த்துக்க முடியும், ஏன்னா கிராப் பண்ணி காட்டும். ஸோ சேவ் ஃப்ரேம் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், மேலே கீழே கிராப்பாக இருக்கா, ஏன்னா இந்த சைஸு. சப்போஸ் எனக்கு இந்த சைஸ் மாத்திரம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 16:9 அப்படிங்கிற அந்த ஒயிட் சீன் அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 1920 அப்படின்னு ஃபுல் ஹெச்டி கொடுக்குறேன். ஒரு இடத்துல தான் கொடுத்துட்டு கை எடுக்கிறேன், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் ஹெச்டி சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு மாற்றணும் அப்படின்னாலும் கூட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் டைப்பு. இப்போ நம்மளுக்கு ரெண்டர் ஆகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப்பில் தான் மட்டும்தான் வந்து ரெண்டர் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து வெர்டிகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வெர்டிகல் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது, பட் இந்த இங்கே இருக்குது போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரேட் வந்துடுது. இது வந்து ஒரு ரேஷியோவில் 4:5 அப்படிங்கிற ரேஷியோ தான் வருது. இன்னும் கொஞ்சமே எனக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா கஸ்டமைஸாக போய் நீங்கள் நம்மளோட ஹைட்டு வித்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வெர்டிகலாக வேணுங்கிறதுனால 4:5 அப்படிங்கிற அந்த ரேஷியோலேயே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் பெட்டரான ஐடியா. இதில் சேவ் ஃப்ரேம் எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக, ஏன்னா சைஸ் வந்து போர்ட்ரேட்டாக தான் வச்சுருக்கேன், ஆனால் இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக தான் தெரியுது. எனக்கு அவுட்புட்டில் என்ன வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் பார்த்தா தான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே அந்த ஸ்க்ரீனை தாண்டி வேறு ஏதாச்சும் வெளியே போகணுமா உள்ளே வைக்கணுமாங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு தான் சேவ் ஃப்ரேம் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. சரி, இப்போ சேவ் ஃப்ரேம் ஆன் பண்ணிட்டேன், ரொம்ப ஒய்டாக போகுது, கொஞ்சம் லாங் ஷாட் போகுதுல்ல. இந்த லாங் ஷாட்லேருந்து க்ளோஸ் அப் வரணும்னா கேமராவை முன்னாடி எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா இங்கே தான் சொன்ன பார்த்தீங்கன்னா கேமராங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லைன்னு. அப்படின்னா நீங்கள் முன்னாடி போகணுன்னா மிடில் மவுஸ் பட்டன் பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து அழகாக நம்ம முன்னாடி பின்னாடிங்கிறது வந்து ஈஸியாக போயிடலாம். இதை தாண்டி கேமராவோட ஃபோக்கல் லென்த்தை வச்சு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கேமரா அப்படிங்கிறதுல இங்கே ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அந்த இடத்துல செட் ஆயிரும். இப்போ ஃபீல்ட் ஆஃப் வியூ எங்கே இருக்கும் அப்படின்னா இதுக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது ஒன்றெல்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் பாருங்கள் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குங்களா, எவ்வளோ இருக்குது, 56.8 mm அந்த இதில் தான் இருக்குது. சேஃப் அண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேமராவது 45 to 55 mm லென்ஸ் தான் வந்து சேஃப் அண்ட் ஜோனு. 45 மினிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளாக வரணும் அப்படின்னா 24 mm லென்ஸ் இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது. ஆனால் ஃபீல்ட் ஆஃப் வியூ இது வந்து ஃபோக்கல் லென்த்து தான் நான் சொல்கிறேன். மினிமம் 24, மேக்ஸிமம் 200 400 அப்படிங்கிறது. 24 எல்லாம் வரும்போது ஒயிட் ஆங்கிளாக மாறும். 200 300ன்னு போகும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து டோட்டலாக டெலிஃபோட்டோ லென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வானத்தில் ஒரு 3 இருக்குன்னா அந்த 3 ஜூம் பண்ணுறீங்கன்னா நம்மளோட லென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஜூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் ஜூம் வந்து அதாவது 3 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே இதுதான் இங்கே. ஆனால் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நடக்கும். இப்போ நான் வந்து 24 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன் அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, 24னா நம்மளுக்கு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் தான் வரணும். ஆனால் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் அப்படியே ஆப்போசிட். நீங்கள் 3ds Maxல பார்த்தாலும் மற்ற எந்த சாஃப்ட்வேரில் பார்த்தாலும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஃபோக்கல் லென்த்துக்கு ஆப்போசிட்டாக தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நான் 24ன்னு மினிமம் வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு டெலிஃபோட்டோ மாதிரி ஜூம் ஆகுது. பட் இப்போ வந்து எனக்கு ஜூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 200 mm லென்ஸ் வைக்கிறேன். நம்ம நார்மலாக ஃபோக்கல் லென்த்து இப்போ DSLR கேமராவெலாம் யூஸ் பண்ணுறீங்களா, கெனான் ஆகட்டும், நிக்கான் ஆகட்டும், சோனி, வேறு எந்த கேமராவாக இருந்தாலும் நம்ம ஜூம் பண்ணும்போது 50 60 70 100 200 300 400 அப்படிங்கிறது நீங்கள் சைஸை வந்து ஜூம் பண்ணும்போது லாங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் அப்படியே ஆப்போசிட். இப்போ நான் 200ன்னு வச்சு என்ட்ரு மட்டும் அடிக்கிறேன், இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப லாங் ஷாட்டில் வந்திருக்கு, ஒயிட் ஆங்கிளாக வந்து காட்டியிருக்கு. அதுக்கு தான் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் எனக்கு சேஃப். ஏன்னா முக்கியமாக ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே வந்து கேமரா ஆங்கிள் தான் சொல்லுவோம். அதனால தான் நீங்கள் லோயஸ்ட் வேல்யூ வைக்காதீங்க, ஹையஸ்ட் வேல்யூ வைக்காதீங்க. நம்ம டிஸ்டன்ஸை வச்சு நம்ம பிக்சரை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸுக்கு சேஃப் அண்ட் ஜோன் ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் மினிமம் 45 mm லென்ஸு டு 55 mm லென்ஸு, இந்த 2 ரேஷியோவில் எது வேணால் வச்சுக்கலாம். பட் நான் சஜஷன் பண்ணுறது 45 mm லென்ஸுங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ 45 mm லென்ஸ் வச்சுட்டு நம்ம கேமராவை பின்னாடி தூக்கிட்டு போய்க்கோங்க.
அதாவது மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. ஏன்னா எங்கிட்ட வந்து 45mm லென்ஸ் இருக்குது. பட் நான் இந்த 45mm லென்ஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிறேன்னா தூரத்தில் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது எப்பயுமே சப்ஜெக்ட் பக்கத்தில் வந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். தூரத்தில் வந்துட்டால் அது பிரச்சனை வராது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ 45mm வச்சுட்டு நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது நீட்டான ஒரு இது. ஸ்க்ரோல் அவுட் பண்ணியும் பண்ணலாம். லெஃப்ட் மவுஸ் பட்டனை முன்னாடி பின்னாடி இழுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம டிகிரி மாறுதுங்களா? ஃபோக்கல் லென்த் வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டமில் பாருங்க, டோட்டலாக மாறுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நான் அதிகமாக வைக்கும்போது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், கம்மியாக போகும்போது ரொம்ப இதாக போகுது. அதனால தான் சேஃப் அண்ட் ஜோனுங்கிறது 45ன்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படிங்கிறது நம்ம வந்துடுறோம். இப்போது எஸ்கேப் கொடுங்க, இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதில் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் டூலுக்கு வந்துடும். அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சரி, இதெல்லாமே நான் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேமரா வச்சாச்சு, சேஃப் ஃப்ரேம் பார்த்தாச்சு, அவுட்புட் சைஸ் போர்ட்டபுளாக வேணுமா லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமாங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். இதை தாண்டி நான் ஒரு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் பஃபர் மூலியமாக தான் அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரேம் பஃபருக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, இல்லாட்டி இங்கேயே பாருங்கள், நம்ம அசட் எடிட்டார் வச்சோம்ல அதுலேயே இங்கே ஃபைனல் ரெண்டர் ஃபுல் டீபாட் இருக்கும். ஒரு டீபாட்டுக்குள்ளே சின்ன ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா இன்ட்ராக்டிவ் ரெண்டர் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண என்னன்னா எனக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு எந்த ரெண்டர் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே இருக்கிற மரம், கீழே இருக்கிற தரை, இதெல்லாமே வந்து அழகாக ரெண்டர் ஆகுதுங்களா? சேஃப் ஃப்ரேமில் வர மாதிரியே. இது பாதி கிராப் ஆகிருக்கும். இந்த மரத்தில் இருந்து இது கேட்கலாம், இது நம்ம இது ரொம்ப வைடாக போகுது. ஏன்னா நம்மளோட சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஜூம் பண்ணிட்டோம்ல. நார்மல் ரேஷியோங்கிறது வேறு, இங்கே இருக்கிற இது வேறு. லெஃப்ட் ரைட்டை மட்டும்தான் நீங்கள் சஜஷன் பண்ணி கொண்டோன்னா மேலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கீழே இருக்கிறதெல்லாம் அன்வான்டாக இருந்தாலும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. சரி, இந்த இடத்துல ஃப்ரேம் பஃபரில் இது போட்டாச்சு. ஆனால் ஓவர் ப்ளீச் ஆகுது. எப்பயுமே ஒரு லைட்டு, இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன லைட் இருக்குதுன்னா நம்ம லைட் செக்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ லைட் செக்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா? சன்லைட்டோட இன்டென்சிட்டி 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் 2 எல்லாம் வச்சேன்னா இன்னுமே பிரைட் ஆகும். அப்படின்னா அதிகம் வைக்கக்கூடாது. ஒரு லைட் அப்படிங்கிறது நேச்சுரலாக ஒரு சன்லைட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையில் வந்து சன்லைட் மார்னிங் வரும்போது உங்கள் ரொம்ப ஹார்ஸாக இருக்கும். அதாவது இந்த மந்தில் எப்படி சன்லைட் இருக்கோ மே மந்தில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ சன்லைட் அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைங்கிறதுனால எனக்கு இந்த சீசனில் இந்த டைமில் சன்லைட் மீடியமாக தான் அடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேணுக்குன்னே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் எப்பயுமே சன்லைட்டை சேஃப் அண்ட் எப்படி கேமராவோட இது வந்து சேஃப் அண்ட் ஜோன் வச்சோம் அந்த மாதிரி தான் சன்லைட்டுமே நம்ம சேஃப் அண்ட் ஜோன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ 2 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து 0.5 தான், ஏன்னா பேசிக்காகவே 1 தான் இருக்கும். 0.5 அப்படின்னு கொடுக்கும்போது ப்ளீச் எல்லாமே டோட்டலாக, ஏன்னா நான் சன்லைட்டோட அதிகபட்ச வேல்யூவே பார்த்தீங்கன்னா 0.5 தான் வைப்பேன். ஏன் 0.5 வைக்கிறோம்? சன்லைட் தானே பிரைட்னஸ் கொடுக்குது. எப்பயுமே நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒரு ரெண்டரிங் அப்படி எடுக்கிறேன்னா லைட்னால் மட்டுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் வரப்போகிறது கிடையாது. கேமராவில் வந்து ஐஎஸ்ஓ சட்டர் ஸ்பீட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்போசர் இருக்குது, மெட்டீரியல் ஒன்று யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட பிரைட்னஸ் ஆகட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் காம்போசிட்டிங் பண்ணும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணுவோம். அதுலேயும் கான்ட்ராஸ்ட்டு லெவலு கர்வ்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு லைட்டோடது ஒரு 100% ரிசல்ட் வருதுன்னா அதை பிரிச்சிடணும். 50% லைட்டுக்கு, 20% கேமராவில் இருந்து வர்றது, பேலன்ஸ் இருக்கிறதுல போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்படி பண்ணும்போது தான் ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் ப்ளீச் ஆகும் ஒரு இடத்துல. இந்த ப்ளீச் எல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டு நீங்கள் வெறும் லைட்டை மட்டும் வைக்கும்போது, ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கும், இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து லைட்டுக்கு அப்புறம் கேமராக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஸ்டெப்பெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் லைட்லேயே நம்மளுக்கு ஓவர் ப்ளீச் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வைக்கும்போது ரொம்ப ப்ளீச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இந்த ஸ்டேஜில் முடிஞ்ச அளவுக்கு லைட்டை கம்மி பண்ணுங்கள். இப்போ கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே சன்லைட் இருக்குதுல்ல, இன்டென்சிட்டியை 0.5 வச்சா இன்னுமே கம்மி பண்ணுறேன். ஒரு 0.3 0.2 அப்படின்னு வைக்கிறேன். நல்லாவே கம்மியாயிருச்சா? 0.2 வந்துச்சு. இதில் 0.3 வந்துச்சு. சரி, இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மெயினாக நம்ம ஃப்ரேம் பஃபர் போனதுக்கு காரணமே என்ன? வீரே பிளைன் அப்படிங்கிறது, அதாவது இன்ஃபினிட்டி பிளைன் அப்படிங்கிறது ஒன்று எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா? இப்போ இன்ஃபினிட்டி பிளைன் இதில் நான் இந்த மரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஃபுல்லாக இருக்குது, கதவும் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மரம் பாதி தான் வந்திருக்கு, கதவும் பாதி தான் வந்திருக்கு. இந்த இடத்துல கிரவுண்ட் இங்கேயே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதலா? இதுதான் இங்கே இருக்கிற இன்ஃபினிட்டி
பிளைன் அப்படிங்கிறது. மூவ் டூல் வச்சுட்டு இப்போ இதை நான் மூவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ கீழே இறங்கிருச்சுங்களா? இப்போ பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்துருச்சா? இதை நம்ம மூவ் பண்ணுறதை பொறுத்து ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், சரி ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக மேலே இருந்து லெஃப்ட் ரைட்டு நீங்கள் வேணுக்குன்னே இருக்கிறதுனால நகராது, பாட்டமில் கரெக்டாக கொண்டு போய் விட்டிங்கன்னா பாட்டமில் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பிளைன் வந்து இதோட கட் ஆயிருச்சு பாருங்க, இதோட நின்றுச்சு. ஆனால் அதை தாண்டியும் பிளைன் போய்கிட்டே இருக்குதா? இதுதான் வந்து இன்ஃபினிட்டியாக யூஸ் பண்ணுற பிளைனோட ஒரு மெயின் ரீசனு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீரே ஆப்ஜெக்டில் இன்ஃபினிட்டி பிளைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இன்ஃபினிட்டி பிளைனு இதுக்கு வந்து செட் ஆயிருச்சு, கிரவுண்டு நார்மல் கிரவுண்ட்னா ஓகே. ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கிற அந்த இடத்துல இந்த பிளைன் செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து, ஏன்னா பாட்டமில் ஸ்விம்மிங் பூலில் ஒரு 2 அடி கீழே போகும், இது ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்கேன். அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சமே கீழே மைனஸில், ஜீரோ இல்லாமல் மைனஸில் கொண்டு போகும்போது லாங் ஷாட்டில் பார்க்கும்போது இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ஏதாச்சும் மவுண்டன் காம்பவுண்ட் வால் அந்த மாதிரி போட்டு அதை ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபினிட்டி பிளைன் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம சீனில் ஒரே ஒரு இன்ஃபினிட்டி பிளைன் தான் இருக்கணும், ஒன்றுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் லைட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அதனால லைட் தேவையில்லை. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே நான் லைட் ஏதாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறேன். இப்போ கீழே வந்துச்சுங்களா, இதை மேலே தூக்கிட்டு போய் வைக்கிறனாலும் கூட இந்த இடத்துல லைட்டை ட்ராக் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன்னா இந்த ஆப்ஜெக்டையுமே நான் ட்ராக் பண்ணி கொண்டு போய் மேலே வச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது போய் உட்காந்துக்கும். இப்போ இந்த இதையும் ட்ராக் பண்ணி கொண்டு போய் வைக்கிறோன்னா மேலே வந்துடும். இந்த பேனலை வந்து ஈஸியாக நம்மளால் எடிட் பண்ணிடுறோம். பக்கத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த முன்னாடி அந்த டாட்டட் பட்டன் பக்கத்தில் தூக்கிட்டு வந்தாலே அழகாக அலைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் 0.3 வைக்கிறேன். சரி, இப்போ சன்லைட் ஆஃப் பண்ணி பாட்டுங்க அப்படின்னீங்கன்னா எப்படி அவுட்புட் வருதுன்னா, இங்கே சன்லைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த முன்னாடி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சன்லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சுங்களா? சன்னோட கலர் டோன் மாற்றுறதுக்கு இந்த இடத்துல இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களால் டோட்டலாக ஸ்கையை வந்து ஹைட் பண்ண முடியாது. ஸ்கையை ஹைட் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து ரெண்டர் செட்டிங்கில் தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து போய்க்கங்க. செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செக்ஷனில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ரெண்டர் அவுட்புட் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக அவுட்புட் ஏரியாலாம் செட் பண்ணோம். இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டூம் லைட்டு, ஸ்கை லைட்டு, அதாவது இதை ரெண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ எனக்கு நார்மலாக இருக்கிற ஸ்கை தான் இருக்குது, டிஃபால்ட்டாக வர வீரே ஸ்கை தான் இருக்குது. என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்டுன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஸ்கை தெரியுது. இந்த பேக்ரவுண்டை சப்போஸ் நான் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த முன்னாடி டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். டோட்டலாக என்ன ஆகுது, ஸ்கையும் இல்லை. இப்போ நம்ம சீன்லேயே பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்துச்சு, ஒன்று சன் இருந்துச்சு, இன்னொன்று ஸ்கை இருந்துச்சு. சன்னையும் ஆஃப் பண்ணேன், ஸ்கையை ஆஃப் பண்ணேன். சரி, இப்போ ஸ்கை ஆஃப் பண்ணியாச்சு, வெறும் சன்னை மட்டும் ஆன் பண்ணி காட்டுங்க. லைட்டிங்கில் சன் அப்படிங்கிறத டிக் பண்ணுறேன். இல்லாட்டி இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா சன்னோட ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே ஆன் பண்ணிங்கனாலே போதும், சன் மட்டும் ஆன் ஆயிரும். இப்போ சன் ஆனாச்சு, இப்போ டோட்டலாக வந்து சன்னோட கலர் மட்டும்தான் இருக்குது. நம்ம நார்மலாக ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஒரு சன்னோட கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு எல்லோ டோன் தான் வந்து அந்த இடத்துல வரும். எல்லோ டோன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான கலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட என்விரான்மெண்ட்டோட மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ரியலிஸ்டிக் கலரை வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இப்போ வீட்டுக்கு சுற்றியுமே நான் என்ன கலர் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு ஒயிட் கலர் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்மளுக்கு தெரிகிறது வந்து ஒயிட் கலர் தெரியல, எல்லோ கலர் தெரியுது. இதனால எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, லைட்டாக தானே மாறி இருக்குது கல்வின் வல்லிய மாதிரி அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, இல்லைன்னால சொல்ல. ஏன்னா இப்போ பாருங்கள் சன்னோட கலர் என்னவா இருக்குது, ஒயிட்டாக தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு கலர் டோனை நம்ம தூக்கிட்டு வரும்போது ஓவராலாக பார்க்கும்போது இப்போ ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு டோனில் மாற மாதிரி இருக்கும், எல்லோ வந்து லெமன் எல்லோமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே லிட்டில் பிட் கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதனால கலர் என்றைக்குமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படின்னா சன்லைட் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே சன்லைட்டோட கலர் அண்ட் இன்டென்சிட்டியில் கலர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படிங்கிறதுல இருந்து சன்னை டே வியூ ரெண்டரிங் எடுக்கிறீங்கன்னா ஓவர் ரைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, அந்தந்த கலர் அந்தந்த இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் அப்ளை பண்ணனால ஒயிட் கலர் வால் வந்து தெரியுது. சரி ப்ரோ, சன் வந்து நான் 3 யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நைட் வியூ ரெண்டரிங் எடுக்கிறீங்கன்னா இதே கலர் மோடில் சன்னை வந்து டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இப்போ சன்னை வந்து 3ங்கிற மாதிரி ட்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிலா வெளிச்சங்கிறது ரொம்ப மைல்டாக தான் விழுகும். இப்போ பார்த்தீங்களா, நிலா வெளிச்சங்கிற மாதிரி ரொம்ப மைல்டாக விழுகுது. அதே சன்லைட்னா நல்லா ஹார்ஸாக விழுகும். அதான் டைரக்ட்டுங்கிறது நிலா வெளிச்சம்னு நினச்சிக்கோங்க, ஓவர் ரைடுங்கிறது சன்லைட்டுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து டே லைட்டு தான் எடுக்கிறேன், ஓவர் ரைடு அப்படின்னு வச்சுங்க. அப்படின்னா ஃபில்டருங்கிறது யூஸ் பண்ண வேண்டாமா? ஃபில்டருங்கிறது நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ண வேண்டாம், மற்ற எந்த சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ண வேண்டாம். வீரேங்கிறது எடுத்தாலே வந்து ஓவர் ரைட் அண்ட் இது டைரக்ட் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தது தான். விழுகிற ஷேடோ உங்களுக்கு சாஃப்டாக வேணுமா கொஞ்சம் திக்காக வேணுமாங்கிறது. நான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஷேடோ பார்த்திங்கன்னா நல்லா பிளர்ராக வந்து சாஃப்ட் ஷேடோ மாதிரி விழுகும். மரத்தோட இலையெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கே வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். கலர் டோன் சன்ங்கிறது இந்த டோனில் தான் நீங்கள் வச்சாகணும். இது வந்து நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு க்ளவுடு தேவைப்படுது அப்படின்னா செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா க்ளவுடு ஸ்கை வந்துடும். ஸ்கையில் க்ளவுடு வேணும்னா மறுபடியும் லைட்டிங்கில், ஏன்னா சன்லைட்டை டைரெக்டாக லைட் செக்ஷன்லேயே சன்லைட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கை லைட்டுங்கிறது அப்படி கிடையாது. ஸ்கையோட கலர் ஆகட்டும், க்ளவுடோட வேல்யூ ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கணுன்னா சன்லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற ஸ்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது இந்த நம்மளோட ரிசல்ட்டில் டிஸ்பிளே ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இதில் பார்ப்போம், செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் பார்ப்போம். சரி, இப்போ நான் ஸ்கையே வைக்கல, பேக்ரவுண்ட் இது வந்து ஸ்கை மாதிரி தானே இருக்குது, ஸ்கையே ஆஃப் பண்ணிட்டேன், இங்கே ஸ்கையே இல்லை, வேறு ஏதாச்சும் தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஜிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது குளோபல் இலுமினேஷன் அப்படிங்கிறது. இந்த ஜிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஐங்கிறது விழுகிற ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் எடுத்து கொடுக்கும். இதை நான் எனேபிள் பண்ணோன்னா இங்கே ஜிஐ என்ன கலர் வச்சுருக்கேன், ஒயிட் கலர் வச்சுருக்கிறதுனால ஒயிட் கலரில் பவுன்ஸ் ஆகும். சப்போஸ் இந்த கலர் டோனை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் டோன் லைட்டாக மாற்றிட்டு, ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதை வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். 5 கொடுக்கும்போது என்னது பார்த்தீங்களா, லிட்டில் பிட் லைட்டாக அதோட டோனே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இந்த டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷனோட இது பவுன்சிங் தான். ஒரு லைட்டு டார்ச் லைட்டை மேலேருந்து தரையை பார்த்து அடிக்கிறீங்கன்னா தரையில் பட்டு அதோட ரிஃப்ளெக்ட் ஆகிறது எங்கே போகும், செவுத்தில் இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்டில் பட்டு தெரிக்கும் பார்த்தீங்களா, அந்த செகண்டரி பவுன்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பவுன்ஸு தரையில், அதில் பட்டு ரெண்டாவது பவுன்ஸ் போகுதல்ல, அதுதான் செகண்டரி பவுன்ஸ் சொல்லுவோம். அந்த செகண்டரி பவுன்ஸ் தான் வந்து ஜிஐ குளோபல் இலுமினேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேண்டாட்டி இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கலர் டெப்த் வேணும்னா பியூர் ஒயிட்டே வச்சிட்றேன். இப்போ ஜிஐ ஆஃப் பண்ணாட்டி டார்க்காக தான் தெரியும், ஆன் பண்ணும்போது ஓவராலாக ஒரு ஃபேட் அடித்த மாதிரி இருக்கும். இந்த ஃபேட் அடித்த அதாவது ஓவராலாக பிரைட்னஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பூஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் டோனை போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக ஃபோட்டோஷாப்பில் வேறு சாஃப்ட்வேரில் போய் பண்ணுறதுக்கு பொதுவாக இங்கேயே நம்ம கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு வரலாம். சரி, இந்த இடத்துல என்விரான்மெண்ட்டுக்கு லைட்டாக பூஸ்ட் பண்ணியாச்சு. பட் இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சமே பேக்ரவுண்ட் இந்த ஸ்கையெல்லாம் வேறு மாதிரி தெரியணும் அப்படின்னீங்கன்னா ஹெச்டிஆர் இமேஜ் நம்ம லோட் பண்ணிவிட்டு இங்கே தூக்கிட்டு வர முடியும். ஹெச்டிஆர் இமேஜும் பார்த்தீங்கன்னா டூம் லைட் மூலியமாக தூக்கிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலையே வந்து நம்ம வேறு ஏதாவது 360 டிகிரி இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணியும் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்கையை எனேபிள் பண்ணிவிட்டு இதில் க்ளவுடை கொண்டு வரதை பார்ப்போம். க்ளவுடுங்கும்போது லைட் செக்ஷனில் போகணும். லைட் செக்ஷனில் ஸ்கை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்தீங்கன்னா க்ளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் க்ளவுடை வந்து ஆன் மட்டும் பண்ணுங்கள். நம்மளோட இதில் சீனில் வந்து க்ளவுட் ஆன் ஆகிடுச்சுங்களா. இந்த க்ளவுடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா க்ளவுடோட டென்சிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 15 அப்படின்னு கொடுக்குறேன். இவ்வளோ நிறைய க்ளவுட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த க்ளவுடோட வெரைட்டி ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நிறைய வெரைட்டி வரும்போது நம்ம சன்லைட் பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுடுக்கு மேலே தான் இருக்கும். அதனால தான் வந்து சன்லைட்டை க்ளவுடு மறைச்சிருச்சு. லைட் வச்சு இதாக இருக்குது, சன் இருக்குது பட் க்ளவுடு மறைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது சன்னோட ஹைட் எவ்வளோ வேணும். இது பார்த்திங்கன்னா சன்னோட ஹைட் வந்து 1000 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் சாரி, க்ளவுடோட ஹைட் வந்து 1000 மீட்டர் தான் இருக்குது. அப்படின்னா சன்னோட ஹைட்டு எவ்வளோ லாங்கில் இருக்குன்னு பாருங்கள். அதோட திக்னஸ்ஸு இப்போ நான் வந்து 10 அப்படின்னு வைக்கிறேன். ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியான க்ளவுடாக இருக்காது.
ஒரு 150 அப்படி நல்லா வைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லாயிருக்கும். 500 விட அது ஒரு ரியலிஸ்டிக்காக வர மாதிரி இருக்கும். பட் நம்ம டென்சிட்டி வெரைட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 0.2 இப்போ 0.6 ஒரு தாட்டி நான் செலக்ட் பண்ணி டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அப்படியே வெளியே வந்துடுது, மறுபடியும் அதுலேயே உட்கார மாட்டேங்குது. இது வந்து நார்மலாக இப்படி இருக்கிறதா நம்மளுக்கு இது விட்டு ஓகே. ஏன்னா க்ளவுட் இருக்கிறதுனால பாருங்கள் ஃபுல்லாக ப்ளீச் எதுவுமே இல்லையா, இதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ க்ளவுட் இருக்கிறதுனால சன்லைட் இன்னி கொஞ்சம் வரல, சன்லைட் இன்னி கொஞ்சம் ஹாஸ் பண்ணலான்னா பண்ணிக்கலாம். அதான் 0.5 மட்டும் வைக்கலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா மேக்ஸிமம். இப்போ 0.4 வைக்கிறேன், 0.5 வைக்கிறேன். 0.5க்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம் சன்லைட்டை, ஓகேங்களா. அதிகபட்சமே வந்து 0.5 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். க்ளவுட்லேயும் நிறையா டைப்பெல்லாம் இருக்குது, ஆஃப்செட் லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வந்து சர்க்கஸ் அமௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்க்கஸ் அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்கைக்கு பின்னாடி, அதாவது க்ளவுட் இருக்கும், ஸ்கை இருக்குது, ஸ்கைக்கு அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது வரும். இப்போ நான் இந்த சர்க்கஸ் அமௌண்ட்டை கம்மி பண்ணுறேன், 0 அப்படின்னு வைக்கிறேன். வெறும் பிளைனாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சைடு இந்த சைடு இமேஜ்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்கை தெரிகிற மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சமே ஹெச்டிஆர் இமேஜ் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லைட் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா சன்லைட்லேயும் போய் வேலை வைக்கலாம். அது இல்லாமல் நம்ம க்ளவுடில் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இங்கே பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல போகலாம். சரி, எனக்கு இப்போ ஸ்கையோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சன்னோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா சன்னோட இன்டென்சிட்டியை இங்கே இன்டென்சிட்டி மல்டிப்ளேயரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். க்ளவுடோட இது இன்க்ரீஸ் பண்ணோன்னா செட்டிங்ஸில் பேக்ரவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 2 கொடுக்குறேன், அந்த இமேஜ் இருக்கா. இப்போ கேட்கலாம், இங்கே 2 கொடுக்கும்போது இந்த கலர் வேல்யூ தானே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் இப்போ வந்து இந்த ஸ்கை டெக்ஸ்சர் வந்து லோட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஸ்கை ஆகுது. இங்கே ப்ளூ கலர் ஹைலைட் ஆகுதுங்களா. சப்போஸ் எனக்கு அது வேண்டாம் ப்ரோ, இங்கே கலர் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா போதும். க்ளவுட் அந்த ஸ்கை அந்த இடத்துல தெரியாது, ஓகேங்களா. க்ளவுட் இருக்குது ஆனால் இது தெரியாது, அந்த இமேஜ் மட்டும் தெரியாது. இந்த இடத்துல பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குதா, பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் வைக்கிறேன். ஒயிட் வச்சும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே ஒயிட் வந்துருச்சா. ஏன்னா இந்த கலர் தான் இங்கே, இந்த ஒயிட் நல்லா தெரியணும்னா இங்கே இதை வந்து மாற்றணும். 5 ஒரு 15 ஒயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. நம்மளுக்கு இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். க்ரீன் மேட்ச் சட்டெல்லாம் போடணும்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீன் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் மேட்ச் ஷாட் மாதிரி இது ஃபுல்லாகவே ஒரு சீன் எடுத்துகிட்டு நம்ம இதில் கொண்டு போகலாம். பட் நம்ம இங்கே பிஎன்ஜி இருக்கிறனால EXR ஃபைல் மூலிமா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை அந்த இமேஜே கொண்டு வாங்க, அதாவது வீரே ஸ்கையே ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னா அண்டுவெல்லாம் வரணும்னு கிடையாது. இங்கே எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணுங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இங்கே ஸ்கை அப்படின்ட்டு இருக்குதல்ல, இதை டேரெக்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நம்மளுக்கு ஸ்கை வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். சரி, ஸ்கை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஸ்கை வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இதில் 2 எண்ணம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கை, இங்கே ஒரு ஸ்கை. இந்த ஸ்கையை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு ஸ்கை இருக்குது. செட்டிங்ஸில் இந்த ஸ்கையோட இன்டென்சிட்டி நான் 1 அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா 15 வச்சனால தான் நம்மளுக்கு ரொம்ப பிரைட் ஆச்சு. இங்கே 1.5 அப்படின்னு வைக்கும்போது என்ன தான் க்ரீன் கலர் இருந்தாலும் ஸ்கை போட்டிங்கன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு போகும். அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்சர் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நம்ம பில்டிங்கில் மெட்டீரியல் வச்சு தான் கொண்டு வருவோம். பட் மெட்டீரியல் வச்சு கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், மெட்டீரியல் எங்கேருந்து எடுப்போம், நம்ம அசட் எடிட்டார்லேயே ஃபஸ்ட் ஐக்கான் வந்து மெட்டீரியல் தான், ஓகேங்களா. டிஃபால்ட்டாக வந்து இங்கே நிறையா மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியலை நீங்கள் பார்க்கணுன்னா ரைட் சைடில் இருக்க இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எந்த மெட்டீரியல் அங்கே இருக்குதோ அந்த மெட்டீரியல் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதை தாண்டி எனக்கு நிறைய மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மெட்டீரியலை வந்து தனியாக லோட் பண்ண முடியும். இங்கே இருக்கிறதுல மெட்டீரியல் தானே செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணுங்கள். மெட்டீரியல் நிறையா மெட்டீரியல் லைப்ரரின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். இங்கே ப்ரௌஸ் மெட்டீரியல் இன் காஸ்மோஸ் அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா வீரேயில் லேட்டஸ்ட் வச்செல்லாம் காஸ்மோஸ் ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ஃப்ரீயாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்மோஸ் ப்ரௌசரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சே லாகின் பண்ணிக்கலாம். இப்படி காஸ்மோஸ் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இப்படி பெருசு பண்ணிட்டேன். இந்த இடத்துல நிறைய மெட்டீரியல் இருக்கும். லாகின் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால எல்லாமே பாருங்கள் ப்ளூ கலரில் டிக்காக இருக்குது. இதை கிளிக் பண்ணனே இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சுங்களா. இது ஒன்று சப்போஸ் அப்படின்னா அதையும் நம்ம கிளிக் பண்ணாலே வந்துடும். ஒவ்வொரு இதில் பழைய வெர்ஷனில் இல்லை ட்ராக் பண்ணி போட்டாலே வரும்.
பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இங்கே லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு காங்கிரீட் வேணும் அப்படின்னா காங்கிரீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட லோட் ஆகிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். மற்ற பிரகாரம் காங்கிரீட் அப்படிங்கிறது வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம சப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இங்கேருந்து எடுத்துக்கலாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே கிராஸ் வந்து அழகாக இருக்குது. நம்மளோட கிராஸ் எது, இதுக்கு தான் நான் வந்து கிராஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா. சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன். ஏன்னா இப்போ தான் வந்து நம்மளால் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண முடியும். நம்மளோட ஃப்ளோரில் கிராஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிராஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை டு செலெக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிடும். இந்த இடத்துல அப்ளை ஆனோன்னா இந்த இடத்துல கிராஸ் அப்ளை ஆயிடுச்சுங்களா. சரி, எனக்கு பேட்டர்ன் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஏன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுனால மெட்டீரியல் செக்ஷனில் தான் நம்ம மெயினாக போகணும். இந்த மெட்டீரியல் செக்ஷனில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னோடய சீனில் யூஸ் பண்ண மெட்டீரியல் மட்டும் இந்த இடத்துல லோட் ஆகும். ஓகேங்களா. இதில் இந்த மெட்டீரியல் தானே, அந்த மெட்டீரியலோட எடிட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த மெட்டீரியலில் எடிட் ஆப்ஷன் வந்து வரும். இதில் 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் இருக்குது. 5 மீட்டர்ஸ் கொடுக்கும்போது நல்லா பெருசு பெருசாக வருதுங்களா. இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னா லோட் ஆகிறதுக்கு தான் அது டைம் ஆச்சு. இப்போ 15 கொடுக்குறேன். 15 கொடுக்கும்போது இன்னும் எவ்வளோ பெருசாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர்ஸ் அப்படிங்கும்போது ரீசனபுளாக டேரெக்டாக அந்த டைலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக தான். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து டைலிங் வேல்யூ இப்போது ஸ்கொயராக தானே இருக்குது, எனக்கு ரெக்டாங்குலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா இந்த செயின் லிங்கை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிருச்சு. இப்போ இது தனியாக இது தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். 2 1 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே வந்து அட் அ டைமில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்படி தான் வந்து டைலிங் வேல்யூ எல்லாமே சேஞ்ச் பண்ணுவீங்க. சரி, இப்போ காங்கிரீட்டுக்கு வேணும் அப்படின்னா பேக் வந்துட்டு நம்மளோட செவர் இருக்குது பார்த்தீங்களா, அது குரூப் பண்ணியிருக்காங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ இந்த இதையும் நான் குரூப் பண்ணியிருக்கேன், இதையும் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இப்போ செவர் ஃபுல்லாக செலக்ட் ஆச்சு. கண்ட்ரோல் ஏ ஃபுல் செவத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரீட் அப்படின்னு இருக்குங்களா. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அப்ளை டு செலெக்ஷன். அங்கே அப்ளை பண்ணோன்னா இந்த இடத்துல காங்கிரீட் அப்ளை ஆயிடுச்சா. காங்கிரீட்டோட சைஸ் மாற்றினாலும் கூட பேட்டர்ன் சைஸ் வந்து ஈஸியாக நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ, ஏன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மெட்டீரியல், ஜஸ்ட் வீரே மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த இது ஓகேனா ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து டவுன்லோட் ஆகலை, லேட்டஸ்ட்டாக வந்தது. இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா சப்ஜெக்டில் வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அசைனு. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஏ. இது எல்லாத்தையுமே வந்து இந்த கிராஸ் மெட்டீரியலே போதும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரி, கிராஸ் வந்து நான் போட்டாச்சு. பட் இருந்தாலும் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் மேப் மட்டும்தான் இருக்குது. அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான் வீரேலேயே வந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வீரே ஆப்ஜெக்டில் நம்ம பிளைன் பார்த்தோமா, 4th ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீரே ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீரே ஃபர்ரோட ஆப்ஷனையும் வந்து இந்த மாதிரி செடியாகட்டும், இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரக் போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்களோ அது வந்து ஹைலைட் ஆகும். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வேணும்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீரே ஃபரை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை ஆயிரும். ஓகேவா. இந்த வழியிலெல்லாம் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், வெறும் ஒரு கேப் மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த இதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். அசட் எடிட்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர் ஆட் பண்ணனால ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறதுல ஃபர் வந்துருச்சுங்களா. இப்போ ஃபர்ரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்டில் ஃபர்ரும் போட்டிருக்கோம், இன்ஃபினிட்டி ஃப்ளைனும் போட்டிருக்கோம். ஃபர் அப்படிங்கிறதுல ஃபர்ரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஃபர் வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ரெண்டரில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டரை வந்து ஆட் பண்ணுங்கள். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா போதும். எல்லா இடத்துலையுமே ஜூம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ரெண்டரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃப்ரேம் பஃபரில் ஒரு ஐகான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். கடைசியிலேருந்து 1 2 3 3 டீபாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெண்டரிங்கை மட்டும் டெஸ்டிங்காக பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ எல்லாமே ரெண்டர் ஆகிறதுனால தான் சிஸ்டம் ஹேங் ஆகுது. லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த ஏரியாவில் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன்னா இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு ரெண்டர் வந்து விழுகும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும்.
இதில் கவுண்ட் ஏரியா எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் 1 கொடுக்குறேன்னா அடர்த்தி பாருங்கள் ரொம்பவுமே நிறையா வரும். இப்போ எனக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணனா இங்கே லென்த்துன்னு இருக்கா, இது வந்து ஒரு 15 கொடுக்குறேன். ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்களா? இந்த மாதிரி வந்து நம்மளால் நிறைய கொடுக்க முடியும். திக்னஸ் எவ்வளோ வேணும், டேப்பர் வேணுமா, கிராவிட்டி கொஞ்சம் டவுனாக இருக்கணுமா, பெண்டாக, ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறதே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வீரே ஃபர் ஒன்று போட்டோம்ல, அது எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டெக்ஸ்சர் கலரில் வந்து இருக்கும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஃபேஸ் வைக்கிறேன்னா அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்டை விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு பிளைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? இந்த மெட்டீரியலில் நம்ம டிஃபால்ட்டாக இங்கே நிறையா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டீரியல் அப்படிங்கிறதுலையே இங்கே போயிட்டீங்கனாலே மெட்டீரியல் செக்ஷனில் கலர் அப்படிங்கிறது ஒன்று போய்க்கலாம். கலரில் வந்து இந்த கலர் நான் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா கலர் வந்து அப்ளை ஆயிரும். ஸ்பேஸ் பார் கொடுத்துடலாம். இப்போ ஹோம் அப்படிங்கிறதுல கலர் வந்துருச்சுங்களா? இப்போது இந்த கலரில் இங்கே எடிட் போய்க்கோங்க. எனக்கு இதுக்கு பதிலாக இமேஜ் தானே வரணும். இங்கே டெக்ஸ்சர் வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த குட்டியாக ப்ரௌஸ் போய்க்கோங்க. நான் சப்ஜெக்டில் இப்போ இந்த கேரக்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ கலருக்கு பொதுவாக அந்த கேரக்டரை வந்து நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேரக்டர் இங்கே வந்துருச்சுங்களா? இதுக்கு எனக்கு டைலிங் வேல்யூ மாற்றினாலும் கூட நம்ம இந்த இடத்துல வந்து டைலிங் வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இது இல்லாமல் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்சருக்குனே வந்து நம்ம டைலிங் வேல்யூ பிரிக்கிறது. இதெல்லாமே வந்து அடுத்து நான் வந்து டைலிங் எப்படி பிரிக்கிறதுங்கிறத சொல்கிறேன். பட் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன, இதுலேயே வந்து ஃபர் தானே தேவைப்படுது. இந்த ஆப்ஜெக்டில் இப்போ நான் இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா 3க்கு 3 அப்படிங்கிறது வந்துச்சுங்களா? இப்போ வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஃபர் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே நார்மலாக வந்து அப்ளை பண்ண முடியாது. டெக்ஸ்சர் அப்படின்ட்டாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது டாட் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும் டெக்ஸ்சர். ஆனால் இங்கே ஃபர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு ஃபர் தான் ஹைலைட் ஆகிருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டில் ஃபர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணும்போது ஃபருங்கிறது டிசேபிள் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஃபர் அப்ளை ஆகாது. அது மேக் காம்பனண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி மேக் குரூப்பாக இருக்கணும். ஒரு குரூப்பாக இருக்கும்போது தான் வந்து அப்ளை ஆகுமே தவிர்த்து தனியாக இருக்கும்போது அப்ளை ஆகாது. இந்த விஷயத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவுட்லைனும் இருக்குது, உள்ள ஃபேஸ் இருக்குது. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து குரூப்பாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ குரூப்பாக கன்வெர்ட் ஆகிட்டனால குரூப்புக்கு உள்ளே போய் செலக்ட் பண்ணும்போது டேரெக்டாக செலக்ட் ஆகுது. டேரெக்டாக செலக்ட் ஆகினா ஹைட் ஆயிரும். குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த குரூப் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர் இருக்கா, ஜஸ்ட் ஒரு கிளிக் அப்படின்னு பண்ணிட்டீங்கனாலே இதில் வந்து வீரே ஃபர் வந்து அழகாக க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த வியூவை வந்து ரெண்டரிங் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கேமரா, ஆல்ரெடி ஒரு கேமரா அந்த வேற ஒரு ஆங்கிளில் இருக்குது. இதுக்கு ஆங்கிள் செட் பண்ணோன்னா வியூவில் அனிமேஷனில் ஆட் சீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்களா இங்கே வந்து அதில் இருக்கிற மாதிரியே வந்து என்ன கலர் இருக்கோ, இப்போ இங்கே கலர் இருந்துச்சுன்னா அந்த கலருக்கு செட் ஆயிரும். இதோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அசெட்ஸ் எடிட்டரில் போய் அதோட ஜாமெண்ட்ரியில் ஃபர் 1ங்கிறது ஃபஸ்ட்டு, ஃபர் 2ங்கிறது இப்போ வச்சுருக்கிறது. இங்கே கவுண்டிங்கிறது ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபரோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கவுண்டிங் அதிகமாகும் போது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஃபரோட இதுதான் ரொம்ப லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது சன்லைட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஸ்கைலைட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வீரே மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக இங்கே அசெட் எடிட்டர் இருக்குதல்ல, அது போல் தூக்கிட்டு வந்து போட்டு அங்கேருந்து அப்ளை பண்ணி கொண்டு வாங்க. டைலிங் மாற்றணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிஃபால்ட் ட்ரே இந்த ஹிண்ட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் மெட்டீரியல் செக்ஷன்லேயே வந்து எடிட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் போய் நீங்கள் வந்து அதோட ஹைட்டு வித்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் வந்து வீரே ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீரே ஃபர்ரையும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கைலையும் பார்த்தீங்கன்னா அது வீரே ஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. மேக் குரூப்பை மேக் காம்பனன்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கையும் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷனும் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை அப்படிங்கும்போது நான் அந்த சப்ஜெக்ட் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அது நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மெயினாக இந்த சீன் தான் கொண்டு வரேன். கேமரா 1 அப்படின்னு போயிட்டிங்கன்னா
கேமரா 1க்கான அந்த சீன் வந்து இந்த இடத்துல அழகாக செட் ஆயிரும். இப்போ இதை இன்னும் கொஞ்சமே நான் பிரைட்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் பஃபர்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்போசரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓவராலாக பிக்சரோட பிரைட்னஸே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளீச் ஆகுது ப்ரோ, ஒன்று ஸ்கைலைட்டை கம்மி பண்ணுங்கள், அப்படி இல்லையா எக்ஸ்போசருக்கு ஹைலைட் பர்ன் கீழே இருக்கும், இதை வந்து கம்மி பண்ணிங்கன்னா அந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். ப்ளீச்சை மட்டும் தூக்கி விட்டுரும். உங்களுக்கு ப்ளீச்சை தூக்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ எக்ஸ்போசர் ஆஃப் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ டார்க்காக இருக்குது, ஆன் பண்ணால் எவ்வளோ இதாக இருக்குது. இதுலேயும் வந்து கலர் கரெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹைலைட் பர்னரை கம்மி பண்ணும்போது கலர் டெப்த் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அந்த கலர் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பட் கான்ட்ராஸ்ட்டு 0.2 தான் அதிகமாக இருக்கணும். 0.2 வச்சோன்னா டார்க் ஆகுதுங்களா, 0.2 வைக்கக்கூடாது, 0.1, 0.5, சரி 0.05 இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் லைட்டாக பிரைட்னஸ், லைட்டாக ஹைலைட் பண்ணணும். அந்த பிக்சரோட போஸ்ட் ப்ரொடக்ஷனாலே பிக்சரை பார்த்து தான் எடிட் பண்ணணும். சரி, கடைசியாக இருக்கிற இந்த இது பாருங்கள், வீரே பிளைன் வந்து ஒன்று கொடுத்துருக்கான், இன்ஃபினிட்டி பிளைனு. அந்த பிளைன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குதுல்ல, பிளைனையும் நீங்கள் மாற்றினாலும் கூட ஈஸியாக மாற்றிக்கலாம். நம்மளோட சீனில் பிளைன் எங்கே இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோன் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு அசைன் ஆப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்களா கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து அசைன் ஆயிடுச்சா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பிளைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த பிளைனில் ஃபர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் எல்லாம் ஃபர் யூஸ் பண்ண முடியாது. பிளைனையும் குரூப் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற பிரகாரம் வேறு எதுவுமே யூஸ் பண்ணாது. பின்னாடி எல்லாம் வந்து பில்டிங்கெல்லாம் வைக்கும்போது ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து திரும்ப திரும்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால வந்து நம்மளோட சீனில் நம்மளோட ஒர்க் ஃபைலில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக பார்த்தீங்கனாலே அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஈஸியாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.